பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு சொன்னவங்களும், ஏடிஎம்கே பிஜேபியோட ஏ டீம்னு சொன்னவங்களும், டிவிகே பிஜேபியோட செல்லப்புள்ள அண்ட் அவங்க தான் பி டீம்னு சொன்னவங்களும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே அண்ட் பிஜேபியோட ஏ டீம் சேர்ந்து, அதாவது ஏ டீம்னா யாரு, ஏடிஎம்கே, டிஎம்கேயோட ஆதரவோட ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்களை முதலமைச்சரா தேர்வு செய்ய ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நம்ம இபிஎஸ் அவர்கள். அந்த ஒரு விஷயத்துக்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு ஒத்துக்கலையா. இந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னதுன்னா, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தான் பிரஸ் மீட்ல சொல்லி இருக்காரு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஐஎம் லீடர் எம்ஏ பேபி அவர்கள் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குன்னு டிஎம்கேல இருந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. பட் நாங்க சிபிஐஎம் லீடர்ஸ் அதுக்கு எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாரு. இதை நான் சொன்ன உடனே ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பதவின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எது அரசியல் புரிதல்? ஏமாத்தி ஓட்டு வாங்குறதா? எனக்கு புரியுது, நிறைய பேர் இதை நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த ஒரு கில்ட்னாலேயே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எந்த ஒரு கட்சி சொன்னதுக்கு மாறா என்ன பண்ணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், தப்பே இல்ல. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்காங்க. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க.